யார் வீட்டுக்குள்ள? பாலா தபாலா. பாலா இருந்தா ஊத்திட்டு போ, தபாலா இருந்தா வச்சுட்டு போ. ரங்கா. நீங்களா பூஜை பண்ணிட்டீங்க? இந்தாங்க பிரசாதம். அந்த அம்மனே நேர்ல வந்து பிரசாதம் கொடுக்குற மாதிரி இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன செஞ்சு என்னங்க புண்ணியம். நான் இங்க பூஜையும் புனஸ்காரம் பண்ணிட்டு புண்ணியத்தை சேர்த்துட்டு இருக்கேன். அங்க என்னடானா என் தங்கச்சி எல்லாரையும் சீட்டாட வச்சு பணத்தை சேர்த்துட்டு இருக்கா. எல்லாம் உனக்காகத்தானே சேர்த்துக்கிட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க? நீ வீட்டுக்கு வந்து போன பிறகு கிளப்புக்கு போய் தங்கச்சியை பார்த்து கச்சா முச்சான்னு திட்டின, கதறி போயிட்டேன். அதுக்கப்புறம் உனக்கு கேட்டு அசந்து போயிட்டேன். என்ன சொன்னா? நீங்க எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா நான் இந்த தொழிலே விட்டுடுறேன்னு சொன்னேன். சரி வெக்கமா? நீங்க என்ன சொன்னீங்க? பேசாம கம்மன் வந்துட்டேன். எல்லாரும் செஞ்சதுதான் நீங்களும் செஞ்சிருக்கீங்க. கணக்கா இந்த ரங்கா பத்தி ஒரு சரியா தெரியாது. ரொம்ப லேட்டா தான் முடிவெடுப்பான். ஒரு வாட்டி முடிவெடுத்தான்னா மாத்திக்கவே மாட்டேன். தங்கச்சி கூட்டிட்டு வந்து விஷயத்தை செட்டில் பண்ணிடுவோம். தங்கச்சியா? இல்லங்க, நான் அவளை ஒண்ணு வர முடியாது. அது அப்படிதாங்க, ரொம்ப ஆபத்து. என்ன அவளை ஒண்ணு பார்க்க முடியாது. இந்த ரங்காவால முடியாதது எதுவுமே கிடையாது. மாமா, தங்கச்சியும் என்னையும் ஒண்ணா வச்சு கல்யாணம் நடத்தணுங்கிறாரு. நடக்குமா? இப்பதான் எனக்கு விவரமே புரியுது. அதான். நீ பயப்படாத, நான் அட்ஜஸ்ட் பண்றேன். மிஸ்டர் ரங்கா, இதனுடைய தங்கச்சி வந்து கல்யாணத்தை பத்தி பேசுறதுல நோ அப்செக்ஷன். ஆனா அந்த பொண்ணு பயங்கரமான தில்லு முள்ளு கச்சடா. கவுனு பேண்ட்டுகள் எல்லாம் போட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருக்கும். அது வரணுமா? சரி டில்லி பாபு, தங்கச்சி இங்க வருது வேண்டாம், நாமளே அங்க போயிடும். அதாவது தில்லு முள்ளு கச்சடா கிட்ட நாங்க போய் பேச போறோம். எங்க போய் பேச போறோம்? தில்லு முள்ளு கச்சடா கிட்ட நீங்க போய் பேச போறீங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? மிஸ்டர் ரங்கா, நீங்க என்ன ஏதாவது நோட் பண்ணீங்க? நோ இல்லையே. பிளெயின் ஹார்ட் உங்களுக்கு. போலாமா? என்ன கச்சமிச்சாங்க? ஒண்ணு இல்ல, ஃபைனல் டச். ஐயோ மாமா, என்ன மாமா ஆச்சு? சாராயத்தை ஊத்தி பூராயத்தை கேட்பாங்கன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரங்கா என்கிட்ட பூராயத்தை கேட்டுட்டாம்மா. எல்லாத்தையும் சொல்லிட்ட, என்ன மன்னிச்சிடு. நானே ஒரு தில்லு முள்ளு, என்கிட்ட அவன் வேலையை காட்டுறேன். மிஸ் கங்கா மிஸ்ஸஸ் ரங்காவாகணும்னு ஆசைப்படுறான். ஓகே. நான் வந்து முதலா பார்த்த பொழுது என் நெஞ்சில ஒரு முள் குத்தியது. அதை எடுக்கவும் முடியாம அங்கேயும் விடவும் முடியாம அனல்ல விழுந்த புழு மாதிரி தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நல்ல வேலை, மாமா தயவால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. ஒரு நல்ல நாள்ல நல்ல முகூர்த்தத்துல நான் வந்து தள்ளிட்டு போயிடுறேன். என்னங்க தள்ளிட்டு? கல்யாணம் பண்ணிக்க போறேன் சொல்ல வந்தேன். எனக்கு மட்டும் சொன்னா போதுமா? வேற யாரும் சொல்லணும்? நீங்க தான் என் புருஷன். ஊருக்கெல்லாம் சொல்ல வேண்டாம். ஊரா, தெரு தெருவா, சந்து சந்தா, பீச் பீச்சா சொல்லிக்கோ, நான் தான் ரங்கா. உடனடியா உன் உதவி தேவைப்படுது. உதக்க வேண்டியது யாரு, எங்கே, எப்போ, எதுக்கு? அவசரப்படாத, நேர்ல வா, விஷயத்தை சொல்றேன். இப்போ நீ எங்க இருக்க? சி வியூ 7th Avenue அடையா. வெல்கம் மிஸ்டர் ரங்கா, வெல்கம். நீயா? நானே தான். நேர்ல பாக்கும்போது சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் போன்ல நான் யாருன்னு சொல்லல. சரி, விஷயத்த சொல்லு. நீ கேக்குற பணத்தை நான் கொடுக்கறேன். நான் சொல்ற வேலையை நீ முடிக்கணும். யார் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லு. கைய உடைக்கிறதா காலை உடைக்கிறதா நான் சொல்றேன். இது அடிதடி சமாச்சாரம் இல்ல. அடிதடி சமாச்சாரம் இல்லையா? அப்போ இந்த அவசர அடி தேவையில்லை. அவசரப்படாத அடிதடி. உன்ன மாதிரி பலமும் புத்தியும் உள்ளவன் தான் இந்த காரியத்தை பண்ண முடியும். சரி, விஷயத்த சொல்லு. முடியுமா முடியாத நான் முடிவு பண்றேன். ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன பையனை ஒரு வீட்டுல இருந்து கடத்திட்டு வரணும். கடத்தல் எப்படியோ பணம் சம்பாதிக்கணுங்கிறது என் நோக்கம் இல்ல. இப்படிதான் பணம் சம்பாதிக்கணும் சொல்லி நான் சில கொள்கைங்க வச்சிருக்கேன். அடிதடி பத்தி சொல்லு, நான் ரெடி. இந்த குழந்தைய கடத்துறதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், ஆளை விடு. இங்கதான் நீ தப்பு பண்ற. நான் என்ன அந்த குழந்தைய கடத்திட்டு வந்து மர்டர் பண்ண சொல்றேன்? இட்ஸ் only kidnapping man, only kidnapping. அவங்க கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு. நீ அந்த குழந்தைய கடத்திட்டு வரணும்.
அந்த குழந்தைய வச்சு நாம அவங்க கிட்ட பணம் கேட்கிறோம். ஒன்லி பிளாக்மெயிலிங். ஓகே, அவங்க பணம் தராங்க, நாம குழந்தைய அப்படியே அவங்க கிட்ட திருப்பி கொடுக்க போறோம். அந்த பணத்துல 25% உனக்கு. உன்னால முடியாது போல இருக்கு. அப்ப நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். முடியாதுங்கிற வார்த்தை என் அகராதிலேயே கிடையாது. அதுதான் ரங்கா, ஐ லவ் தட் ஸ்பிரிட் மேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. ஏன்னா அந்த வீட்டுல ஒரு இரும்பு தலையன் இருக்கான். அவன் ராத்திரி பகலா கண்ணுல விளக்கணையை விட்டுக்கிட்டு அந்த குழந்தைக்கு பாதுகாப்பா இருக்கான். அவனை மீறி ஒரு ஈ என்ன காத்து கூட உள்ள நுழைய முடியாது. அவனை சமாளிக்கிறதுலதான் உன் திறமையே இருக்கு. இந்த மாதிரி இரும்பு தலைகளை நான் எத்தனை பார்த்திருப்பேன். அந்த விளக்கெண்ணிலேயே திரிய கொளுத்தி அந்த வெளிச்சத்திலேயே அந்த குழந்தைய கொண்டு வர்றேன். அட்ரஸ் என்ன? That's good. ராஜசேகரன், 7th Cross, திருமூர்த்தி நகர். குழந்தையோட வர பணத்தை ரெடி பண்ணிக்கோ. அட்வான்ஸ் எடு. பாய். எக்ஸ்கியூஸ் மீ, இங்க 4th கிளாஸ் எங்க இருக்கு? 4th கிராஸா? நேரா போய் லெஃப்ட்ல திரும்புங்க. அங்க ராமையா ஒரு அட்வொகேட், அவங்க வீடு தெரியுமா உங்களுக்கு? ராமையாவா? இங்க போய் விசாரிச்சா தெரியும். Thank you. என்ன ராஜு, என்ன சத்தம்? சுரேஷ் இன்னுமா தூங்கல? ஏதோ சத்தம் கேட்டுதுங்க. ஓடியாந்தா அதுக்குள்ள எல்லா விளக்கும் அணைஞ்சு போச்சு. போய் பார்த்தா ஃபியூஸை எடுத்திருந்தாங்க. போட்டுட்டு திரும்பி பாக்குற நம்ம சுரேஷ் யாரோ தூட்டிப்பா பார்த்தாங்க. நல்ல வேலையா தடுத்துட்டேன். ஆனா இந்த படுவாய் பைய தப்பிச்சிட்டாங்க. என்னங்க, அன்னைக்கு பிக்னிக்கு போயிருக்கும் போது குழந்தை கடத்த பார்த்தாங்க, இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. கவலைப்படாதீங்கம்மா, இந்த மாதிரி நடக்காம பாத்துக்க வேண்டியது இனிமே ஏன் பொறுப்பு. இனி ஒவ்வொரு ராத்திரி எனக்கு சிவராத்திரி தான். அம்மா, அம்மா, ராஜீவ் பார்க்க ஒரு ஃப்ரெண்ட் வந்திருக்காருமா. வர சொல்லு, உங்களை கூப்பிடுறாங்க. நான் ராஜுவை பார்க்க வந்தேன். ராஜு தானே? வா, சரி. உட்காருப்பா. ராஜு, யாரு? ராஜு, ரங்கா,
ராஜு எப்படி இருக்க? எனக்கு ஞாபகம் இருக்கா? உன்னை மறக்க முடியுமா? எப்படி இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? உட்கார சொல்றேன். ராஜு, வேலைக்காக பல இடங்களை தேடினேன், எங்கேயும் கிடைக்கல. கடைசியில ராணுவத்துல போய் சேர்ந்துட்டேன். லீவ்ல வந்தேன், ஊருக்கு வந்த உடனே உனக்காக பல இடங்களை தேடினேன். நீ இங்க இருக்கேன்னு சொன்னாங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ரங்கா, இவங்கதான் இந்த வீட்டுக்காரங்க, எனக்கு வேலை கொடுத்து ஆதரிச்சவங்க. ரொம்ப நன்றிங்க. உங்க மாதிரி நல்ல ஆளுங்க இருக்கிறதுனால தான் எங்க மாதிரி ஆளுங்க இன்னும் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எல்லாரையும் காப்பாத்துறது அந்த கடவுள் தான். இல்லைங்க, அந்த கடவுள் நேரடியா வந்து எல்லாரையும் காப்பாத்த முடியாது. அதனால உங்க மாதிரி உயர்ந்த உள்ளங்களை குடியிருந்து எங்க மாதிரி ஆளுங்களை எல்லாம் காப்பாத்திட்டு இருக்காங்க. ரங்காவோட உபதேசங்கள்லாம் கேட்டீங்கன்னா கொலகாரம் கூட குழந்தையாயிடுவான், முட்டாள் கூட புத்திசாலி ஆயிடுவான். பரவாயில்லையே, உங்க நண்பர் மேல ரொம்ப உயர்வான அபிப்பிராயம் வச்சிருக்கீங்களே. நாங்க 2 பேரும் நண்பர்களா மட்டும் இல்ல, கூட பிறந்த அண்ணன் தம்பிகளாவே பழகிட்டோம். நீங்க பேசிட்டு இருங்க, காஃபி அனுப்புறேன். சரிங்க. டேய் ராஜு, குடுத்து வச்சோண்டா நீ. திடீர்னு எங்கிருந்து எங்கேயோ போயிட்டியே. அரண்மனை மாதிரி வீடு, ராஜா மாதிரி வாழ்க்கை, கையெடுத்து கும்பிட மாதிரி முதலாளி அம்மா, வேற என்னடா வேணும் உனக்கு? பெரிய ஆளுப்பா. சார், யார நீ? நான் இந்த வீட்ல வேலை பாக்குறேன். உங்களை எங்கே பார்த்த மாதிரி இருக்குதே? கோயில பாத்திருப்பேன். எனக்கு சாமி பக்தியே கிடையாது சார். ராமகிருஷ்ண ஆசிரமத்துல பாத்திருப்பேன். அங்கெல்லாம் போனதே கிடையாது சார். லைப்ரரியில பாத்திருப்பேன். மழை பெஞ்சா கூட அங்க போக மாட்டேன். தினம் சூரிய நமஸ்காரம் பண்றதுக்கு பீச்சுக்கு போவேன், அங்க பாத்திருப்பேன். அங்க சுண்டல் கூட வாங்கி தின்னது கிடையாது சார். என்ன ஜூல பாத்திருக்கேடா? இதே அடி அதே கிளப் சார். உங்களை சீட்டாட கிளப்ல பாத்திருக்கேன் சார். டேய், அதிக பிரசங்கி. அவன் ஆர்மில இருக்க, அவன் எங்கடா நீ பாத்துக்க போற? போய் வேலை பாடுறா. ஓஹோ, அப்ப இவர் வேற ஆள் போல் இருக்கு சார். ஆனா ஒண்ணு, இந்த ராணுவ வீரனை வச்சு அந்த அவசரடியை பீஸ் பீஸ் ஆகி காட்டுறேன். சார், தப்பு சார். தேங்க்யூ. இதே அடி அந்த அவசரடிக்கு கொடுங்க சார். நான் வர்றேன். இவரை வச்சு அவனை இவர் என் கணவர். இவரு ராஜுவோட ஃப்ரெண்டு. மிலிட்டரியில இருந்து லீவ்ல வந்திருக்காரு. உட்காருப்பா, பரவாயில்லை. I am Master Suresh. I'm right. UKG discontinued. Glad to meet you. Thank you. சுரேஷ். ஆமா, சுரேஷ். சுரேஷ். ஆமா, பெரிய படிப்பாச்சே, பாதியிலே நிறுத்திட்டீங்க. எனக்கு தெரியும், மம்மியை கேளுங்க. பாவ குழந்தை படிப்பை நிறுத்திட்டீங்க. எல்லாம் காரணத்தினால்தான் படிப்பு நிறுத்திட்டோம். பணம் எவ்வளவு இருந்தாலும் படிப்பு ரொம்ப முக்கியம் இல்லையா? குழந்தை எப்படியாவது படிக்க வைங்க. நான் வரேங்க. ஏன்பா அதுக்குள்ள புறப்பட்டுட்டேன்? இன்னைக்கு எல்லாரும் தான் லீவ் இருக்கு. இங்கே எங்காவது பக்கத்துல ஒரு சின்ன ஹோட்டல் பார்த்து ரூம் எடுத்து நான் தங்கிக்குவேன். வேணும்னா அடிக்கடி வந்து ராஜுவை பாக்குறேன். எதுக்காக அங்கெங்கே அலையணும்? கப்பல் மாதிரி வீட்டை கட்டி வச்சிருக்கோம், இங்கே தங்கலாமே. என்னங்க? ஐயோ, என்னால உங்களுக்கு எதுக்கம்மா வீண் சிரமம்? சிரமம் என்ன இருக்குதுல? உன்ன மாதிரி ஒரு ஆள் வீட்டுல இருந்தா எங்களுக்கும் உதவியா இருக்கும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இந்த குழந்தைய கடத்துறதுக்கு ஒரு பெரிய கும்பலே காத்துக்கிட்டு இருக்குப்பா. நேத்துக்கு ராத்திரி கூட ஒருத்த முயற்சி பண்ணா. நல்ல வேளை இவர் இருந்தனால தப்பிச்சோம். பெத்த குழந்தை ஓடி ஆடி விளையாடுறத பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு தாயும் தகப்பனும் அதுக்கு எந்த நேரத்துல ஆபத்து வருமோன்னு பயந்துகிட்டு இருந்தா அவங்க மனசு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருப்பா. உங்க மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சோதனையா? முருகா, நீங்க ஒண்ணும் கொல்லப்படாதீங்கம்மா. எனக்கு 7 நாள் தான் லீவ் இருக்கு. வேணும் இன்னும் கொஞ்ச நாள் லீவ் எடுத்துட்டு இங்கே இருந்து அந்த கூட்டத்தை பூண்டோட வச்சுட்டு தான் நான் போவேன். என்ன ராஜு சொல்ற? அந்த வைராக்கியத்தோட தான் நானே இங்க இருக்கேன். ரொம்ப நன்றி ராஜு. உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போ. நன்றிங்க. லக்ஷ்மி, இப்படி முன்ன பின்ன தெரியாத ஆள வீட்டுல கொண்டு வந்து தங்க வைக்கிறியே, இது தேவைதானா? சின்ன வயசுல என் தம்பியை பிரிஞ்சு இப்போ பெத்த குழந்தையும் பிரிய வேண்டியது வந்தா அது என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க. நம்ம குழந்தையோட பாதுகாப்புக்காக ஒருத்தருக்கு 2 பேர் இருக்கிறது தப்பு இல்லையே. இருந்துட்டு போட்டுங்க. இட்ஸ் ஆல் ரைட். உன் இஷ்டப்படியே இருக்கட்டும். குரு, ரங்கா, என்ன இது? எந்திரி எந்திரி. குரு, அன்னைக்கு சோத்துக்கொள்ளி இல்லாம நீ அடிச்சிட்டு வந்த பொருளெல்லாம் நான் தட்டிட்டு போயிட்டேன். அது போதாதுன்னு இப்ப உன்னிலேயே கிராஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னை மன்னிச்சிரு குரு. என்னப்பா சொல்ற? என்ன குரு, என் தொழில் குருவை இந்த வீட்டுக்கு முதல்ல வந்து டிக்கான போட்டுக்காரன்னு சொன்னா ஏதோ பெருசா திட்டம் போட்டுக்காரன்னு அர்த்தம். இந்த வீட்டுல அடிச்சதுல 60-40. ரங்கா, அது 60-40. நீ பார்த்த பழைய ராஜு இல்ல நான். நீ சொன்ன புத்திமதியால மனசு மாறி இன்னைக்கு மனுஷனா வாழ்ந்துட்டு. உனக்கு புத்திமதி சொன்ன அந்த ரங்கநாதன் வேலை தேடி தேடியே வெக்ஸ் ஆயிட்டு எப்போ செத்து போயிட்டா. இப்போ இந்த ரங்கா, அவசர அடி ரங்கா, கிரிமினல் நம்பர் 1, தினம் 1000-2000 அலட்சியமா பண்ணிட்டு இருக்கா. இத பார் குரு,
சும்மா சேஞ்ச் ஆயிட்டே திருந்துட்டே நல்லவன் ஆயிட்டே ஒள்ளூர் ஆயிட்டே இந்த ரீல் எல்லாம் வெளியாகிட்ட விடு என்கிட்ட வேண்டாம். விஷயத்த சொல்றியா? சத்தியமா சொல்றேன் ரங்கா, நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசுல ஈட்டி மாதிரி பாஞ்சிருக்கு. வேலை தேடி அலைஞ்சேன், இந்த குடும்பத்தோட தொடர்பு கிடைச்சிது. உண்மையா உழைச்சுக்கிட்டு இருக்கேன். ஊரார் சொத்துக்கு வேணும்னா பெய்ய அலையற. நான் ஒரு நாள் சோத்துக்கு நாய் அலைய மாட்டேன் சொன்ன நீ இப்ப இந்த வீட்டுல நாயற்றோ கேவலமா வாழ்ந்துட்டு இருக்க. எனக்கு வெக்கமா இருக்கு. நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் இங்க நிம்மதியா இருக்கேன். அது போதும் எனக்கு. சரி, நீ வந்த விஷயம் என்ன? வா சொல்றேன். இந்த வீட்டு குழந்தைய கடத்துட்டு போய் ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சோம்னா செம்ம பணம். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் எங்கேயோ போயிடலாம். ரொம்ப ஈஸி கான்டாக்ட் குரு. அதுக்கப்புறம் வேணும் நான் தொழிலை விட்டுடலாம். சொல்றேன். இந்த முறைப்பு தானே வேண்டாங்கிறது. நேற்று ராத்து கூட வந்து தடுத்துட்ட, இப்ப கூட முறைக்கிறேன். ராத்திரி வந்து நீதானா? வேற யாருக்கு துணிச்சோ வரும் குரு? போடா வெளியே. என்ன மரியாதை கம்மியாகுது? வா மோதிடலாமா? பாரு, குரு சிஷ்யன் அடிச்சா பரவாயில்ல, நான் திருப்பி சிஷ்யன் குருவை அடிச்சா கேவலமா இருக்கும். ஜாக்கிரதை. இந்த விளையாட்டெல்லாம் வேணாம். இங்க உன்னை அனுப்புறது யார்? 4 பாட்டு போட வச்சுக்கிட்டா கூட சொல்ல மாட்டேன். சொல்றியா? போலீஸ கூப்பிடுவா. ரொம்ப வசதியா போச்சு. போலீஸ் வந்தா முதல்ல உன் கையில விலங்கு போட்டு முன்னால கூட்டு போறாங்க, பின்னால நானும் வர்றேன். நான் இப்ப திருந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்போ திருந்திருக்கே கண்ணா. ஆனா உன் பழைய ரெக்கார்ட் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல அச்சா இருக்கு. அவங்க அப்பா மாத்திரம் கோச்சுக்காது. அதை விடு, இதை எடு. பாத்தியா இந்த வீட்டுல நீ அடிச்ச லாக்கெட்டு நடக்காது. உன் ஞாபகார்த்தமா போட்டுட்டு இருந்த லாக்கெட்டு இப்போ உன் குடும்பம் பிடிக்கிறதுக்கே யூஸ் ஆயிடுச்சு. நீ இவ்வளவு மோசமான கிரிமினலா மாறணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாம் உன் ஆசீர்வாதம். உன்கிட்ட ஹரிஓம்னு சொல்லி கத்துக்கிட்ட தொழில இப்ப நான் ஓஹோன்னு இருக்கேன். அந்த மரியாதைக்காகத்தான் உனக்கு தெரியாம அந்த குழந்தைய கடத்திட்டு போக மாட்டேன். ஒண்ணு நீ, நான், அந்த குழந்தை 3 பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். இல்ல உன் கண்ணுக்கு முன்னாலேயே நான் அந்த குழந்தைய கடத்திட்டு போகணும். நான் இங்க இருக்கிற வரைக்கும், இந்த வீட்டு உப்ப திங்கிற வரைக்கும் உன்னால அந்த குழந்தைய கடத்த முடியாது. உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பி அடுத்த நிமிஷமே நான் அந்த குழந்தைய கடத்திட்டு போறேன். சேலஞ்ச். ஆனா ஒண்ணு, நாம இந்த வீட்டுல இருக்க வரைக்கும் உன்னை நானோ என்ன நீயோ காட்டி கொடுக்க கூடாது. ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். ஓகே? ஓகே.